லாட்ரி கேசிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்குறது முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் லைக்கே பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷன் போட்டு வச்சுங்க. அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். பார்த்தீங்கன்னா நம்ம 26/9/2025 கேசிங் இதை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 25ஆம் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 879 ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி 879க்கு நம்ம எடுத்த கணக்குப்படி பார்த்திங்கன்னா நம்ம 3ஆம் நம்பர் தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நேற்றுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம 8ஆம் நம்பர் மார்க் பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம ஏ போர்டுக்கு. ஆனால் 9ஆம் நம்பர் தான் நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருந்துச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு சி போர்டுக்கு 3ஆம் நம்பர் மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம். ஆனால் 9ஆம் நம்பர் பாஸ் ஆகுது ஓகேவா. இது என்ன இந்த மெத்தட் சரியாக புது மெத்தட்னால கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்ல முடியல. அதனால் இன்றைக்கி பொதுவாக கொடுத்துறேன். இந்த போர்டில் வரலான்ட்டு நீங்கள் எந்த போர்டு வந்தால் நீங்கள் எடுத்துங்க. ஏன்னா நம்ம மெத்தட் புதுசாக இருக்கனால நம்ம ஸ்ட்ராங் பண்ணி கொடுக்கக்கூடாது ஓகேவா. அதனால் நம்ம ஆல் போர்டில் அதனால தான் 9 3 கொடுத்தேன், ஏதோ ஒரு நம்பர்ஸ் வர மாதிரி. ஆனால் 3ஆம் நம்பர் தான் கொஞ்சம் சார்ட்டில் கொஞ்சம் கிடைச்ச மாதிரி இருந்துச்சுன்னு தான் நம்ம 3ஆம் நம்பர் கொஞ்சம் மார்க் பண்ணி கொடுத்துருந்தேன். ஓகே வாங்க நம்ம இன்றைக்கி எனக்கு விஷயம் பார்க்கலாம். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டு மட்டும்தான் நம்ம வின்னர்ஸ் எடுத்துருக்கிறோம் ஓகேவா. ஓகே மகளே, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்ம ஹை லெவல் கேசிங் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சப்ஸ்கிரைப் தான் கம்மியாக தான் வியூஸ் கம்மியாக தான் போயிட்டுருக்கு. மறக்காமல் நம்ம வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பட்டன் அமைத்து வச்சுங்க ஓகேவா. ஓகே மகளே, நம்ம டெய்லி சார்ட் வச்சு நம்ம ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 4 டேஸ் செல் எடுத்துக்கலாம் ஓகே. 4 டேஸ் செல் எடுத்துக்கலாம். இதில் 775 இந்த 775 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் தான் நம்ம எடுக்க போகிறோம் ஓகேவா. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் கால்குலேட்டர் மற்றும் தனியாக எடுத்திருக்கோம். அண்டு சார்ட் கேசிங்கில் பார்த்திங்கன்னா நம்ம நம்பர்ஸ் கொஞ்சம் நிறையா தான் இருக்கிற மாதிரி இருக்கும் போர்டு கேசிங்கில். ஆனால் உங்கள் கணிப்பில் அந்த நம்பர்ஸ் எடுத்துங்க. ஆனால் நான் சார்ட் கேசிங்கும் கால்குலேட்டர் மெத்தடுக்கும் இதுக்கு ஜாயின் பண்ணி எடுக்கல. அது ஒரு மெத்தடில் எடுத்து நான் ஃபில்ட்ரு பண்ணி நான் நம்பர் எடுப்பேன். அதனால் நம்ம நேரமாக வீடியோ போடுறனால அது தனியாக கொடுத்துறேன், இது தனியாக கொடுத்துறேன். கணிப்பில் போர்டு கேசிங் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா போர்டு கேசிங் வரலைன்னா விட்டுருங்க ஓகேவா. ஓகே, நம்ம கால்குலேட்டர் கேசிங் பொறுத்துக்கு நம்ம என்ன நம்பர் வருதுன்னு பார்த்துலாம். இதில் 775 போட்டு எடுக்கல நம்ம என்ன வருதுன்னு பார்த்துலாம். பார்த்தீங்கன்னா 775 போட்டு வரோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டேன் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம இருக்கோம் ஓகே. புது மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்தபடி 578 ஓகே. 578 இதில் பார்த்திங்கன்னா நமக்கு புள்ளிக்கு முதல்கூடிய நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்சது நமக்கு 1 5 1 அல்லது 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம 775 வச்சு அடிக்கலாம். நமக்கு 1 அல்லது 5 நம்பர் கிடைச்சிருக்கு. 1ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஓகே. அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 144. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம். பார்த்தீங்கன்னா 144 டேன் ஆப்ஷன் 578 போர்டில் நமக்கு பார்த்திங்கன்னா முதல்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 6 4 6 அல்லது 4 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர் ஓகேவா. 144 செடியில் நமக்கு 6 அல்லது 4ஆம் நம்பர் கிடைச்சிருக்கு. இதில் 6ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஓகே. அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 960. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம். பார்த்தீங்கன்னா 960 டேன் ஆப்ஷன் 578 போர்டில் நமக்கு பார்த்திங்கன்னா முதலுடைய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 9 7 9 அல்லது 7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர் ஓகேவா. நம்ம 960 செடியில் நமக்கு 9 7 கிடைச்சிருக்கு. 7ஆம் நம்பர் பி போர்டு, சி போர்டில் 9ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு ஓகே. அடுத்த நாள் ரிசல்ட் 879 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன வந்துருக்குன்னு பார்த்தலாம். பார்த்தீங்கன்னா 879 டேன் ஆப்ஷன் 578 வச்சு அடிக்கல நமக்கு பார்த்திங்கன்னா முதலுடைய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 6 7 6 அல்லது 7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. இது நம்ம 879 வச்சடியில் நமக்கு 6 அப்படின்னா 7ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இது பார்த்திங்கன்னா எந்த போர்டு வரலான்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 4 டேஸ் செல் எடுத்துருந்தோம். இதில் ஏ போர்டுக்கு 1 பாஸ் ஆகிடுச்சு, அடுத்து 6 அடுத்து 7 9 பார்த்தீங்கன்னா நாளைக்கு பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பி போர்டு அண்ட் சி போர்டுக்கு வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னு பார்த்திங்கன்னா நமக்கு 677 ஓகேவா. 676ன்னு அடிக்கணும் பி போர்டில், அப்படி இல்லைனா 677 ஓகேவா. அதிகமாக இந்த மாதம் அடித்த நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 677 676. அதனால் பி போர்டுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது ஓகேவா. 6 அல்லது 7 பி போர்டுக்கு மீண்டும் வரதுக்கு சான்சஸ் இருக்கலாம். உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா. ஓகே மகளே, அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். இதில் ஒரு 4 டேஸ் மட்டும் எடுத்துக்கலாம். இதில் 775 இந்த 775 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம் ஓகேவா. பார்த்து நம்ம 775 போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம டேன் ஆப்ஷன் போட்டுக்கிறோம். ஃபார்முலா நம்பர் 319. இதில் பார்த்திங்கன்னா புள்ளிக்கு முதலுடைய நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் 1 8 கிடச்சிருக்கு. 1 8 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர் ஓகேவா. பார்த்தீங்கன்னா
75 செடியில் நமக்கு 1 8ன்னு கிடச்சிருக்கு. 1ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 144. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன வருதுன்னு பார்த்தலாம். பார்த்தீங்கன்னா 144 டேன் ஆப்ஷன் 319 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 80 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா 144 செடியில் நமக்கு 80ன்னு கிடச்சிருக்கு. இதில் 0 வந்து நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 960. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன வருதுன்னு பார்த்தலாம். ஓகேவா, பார்த்தீங்கன்னா 960 டேன் ஆப்ஷன் 319 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 6 8. ஓகேவா, 6 8 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 960 செடியில் நமக்கு 6 அல்லது 8ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 8ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகேவா, ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 879 வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்த்தலாம். பார்த்தீங்கன்னா 879 டேன் ஆப்ஷன் 319 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 0 அல்லது 4 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா 879 செடியில் நமக்கு 04 கிடச்சிருக்கு. இதில் நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தா நீங்கள் நம்பர் போடும்போதே நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கலாம். ஏ போர்டில் நம்ம வந்து 775 அடிச்சு எடுக்கல. நமக்கு ஏ போர்டில் 1ஆம் நம்பர், நமக்கு அடுத்தது 0, அடுத்து நமக்கு 8. ஓகேவா, ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு 4 கொடுத்துருக்கீங்க. சி போர்டில் 04 வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது நமக்கு. ஓகேவா, சி போர்டுக்கு 40 வந்து வரதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படி இல்லைன்னா உங்கள் கணிப்பில் வேறு போர்டில் வந்தாலும் எடுத்துக்க. எனக்கு தெரிஞ்சு மீண்டும் பார்த்தீங்கன்னா 0 வரதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, ஆல் போர்டுக்கு நம்ம வந்து 6 7 எடுத்துருக்கோம். இன்றைக்கி வந்து நான் மார்க் பண்ணி கொடுக்கல. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி உங்களுடைய நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 4 அல்லது 0ல் நமக்கு 0 மட்டும் கொஞ்சம் சி போர்டுக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்கிற மாதிரி நான் சொல்கிறேன். இப்படி 7ஆம் நம்பர் வந்துச்சுன்னா மீண்டும் பி போர்டுக்கு 7ஆம் நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, பி போர்டுக்கு 7 மீண்டும் வரதுக்கு சான்ஸ் இருக்கிற மாதிரி தான் கணிப்பில் வருது. 6ஆம் நம்பர் வந்தாலும் நீங்கள் எடுத்து. ஓகே, பி போர்டுக்கு 6 7 வரதுக்கு சான்ஸ் இருக்குது. சி போர்டுக்கு 4 0. ஓகேவா, இந்த நம்பர்ஸ் எல்லாம் உங்கள் கணிப்பில் வந்தால் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஎஸ்சி வந்து நம்ம 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் நான் வந்து மார்க் பண்ணி நம்பரை மட்டும் நீங்கள் வந்து ட்ரை பண்ண வேண்டாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம மார்க் பண்ணுற நம்பருக்கு பக்கத்தில் இருக்கிற நம்பர் தான் வருது. அதனால் வந்து உங்கள் கணிப்பில் வந்தால் மட்டும் எடுத்துங்க. ஓகேவா, என்னன்னு தெரியல, 2 3 நாளாக புது மெத்தட் எடுக்கும். நம்ம ஸ்ட்ராங்காக மார்க் பண்ணுற நம்பர் மார்க் பண்ணுறோம், ஆனால் அது பக்கத்தில் நம்பர் தான் வருது. அதனால் உங்கள் கணிப்பில் வந்தால் எடுத்துங்க. ஏபிபிசிஎஸ்சி 60 06 70 07 64 46 74 47 நம்ம 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த நம்பர்ஸில் உங்கள் கணிப்பில் ஒத்து வர மாதிரி இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, ஓகேமல்ல, என்னோட போர்டு கசிங் வந்து நான் வந்து எடுத்து கொடுக்குறேன். ஆனால் நம்பர்ஸ் கொஞ்சம் நிறையா இருக்கும் மாதிரி தான் இருக்கும். அவங்க கணிப்பில் ஒத்து வந்து நான் எடுத்துங்க. என் கணிப்பில் ஏ போர்டில் 3 அல்லது 5. ஓகேவா, 3 5. பி போர்டு பொறுத்த வரைக்கும் 5 9 7. நான் 6ஆம் நம்பர் எழுதலை. இதிலேருந்து நான் வந்து ஃபிக்ஸட் பண்ணி எடுப்பேன். ஓகேவா, அடுத்து சி போர்டு பொறுத்த வரைக்கும் 5 0 அல்லது 6. ஓகே, இந்த மாதிரி தான் நம்பர்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். ஓகேவா, இந்த கணிப்பு இந்த நம்பர்ஸில் உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா எடுத்துங்க. ஏன்னா எவ்வளோ நம்பர் கொடுக்குறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நான் இந்த நம்பர்லேருந்து நான் ஃபில்ட்ரு பண்ணி டெய்லியும் நான் வந்து கேம் ப்ளே பண்ணுவேன். ஓகேவா, அதனால் நம்ம வேகமாக வீடியோ போகிறனால இதை வந்து சொல்ல முடியும் இந்த நம்பர் தான் வருதுன்ட்டு. அதனால் அவங்க கணிப்பில் இந்த நம்பர்ஸ் எல்லாம் வர மாதிரி இருந்தாலும் டைப் பண்ணுங்கள். ஏன்னா இந்த போர்டில் ஏதோ 2 போர்டு வேணால் பாஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஓகேவா, நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளா அண்ட் இயர் பார்த்தீங்கன்னா நம்பர் வைக்கும்போது நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து புக்கிங் எடுத்துகிட்டு இருக்கப்பல புக்கிங் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 81 29 88 12 96. இந்த நம்பர் வாட்ஸ்அப்பில் கேஎல் டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுங்கள். அவங்க வந்து புக்கிங் டீட்டெயில்ஸ் வந்து கொடுப்பாங்க. வின்னிங் அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா அரை மணி நேரத்தில் வந்து கொடுத்துருவாங்க. நம்பிக்கையான ஒருத்தர் தான். நீங்கள் வந்து 10 நிமிஷம் முடியும் அந்த நம்பர் வச்சுங்க. லாஸ்ட்டு 10 நிமிஷம் முடியும். ஓகே, மேலே நம்ம வீடியோ பிடிச்சிருந்த நம்ம வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணி வச்சுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த மாதம் முழுதும் நம்ம வந்து இவ்வளோ மோசமாக போச்சு. நம்ம வீடியோ போட்டதுன்னு ஸ்டார்டிங்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் தான் நம்ம மார்க் பண்ணி கொடுத்த நம்பர் பக்கத்தில் நம்பர் இப்படியே வருது, இல்லைன்னா வரவே மாட்டேங்குது. இந்த மாதிரி எல்லாம் உள்ளே போயிடுது. இந்த மாதம் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக போயிடுச்சு நமக்கு. ஓகே, மேலே நாளைக்கான கசிங்களை பார்ப்போம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா, கூடிய சீக்கிரத்தில் நம்ம ஒரு அருமையான வினிஸ் வந்து கொடுத்துலாம். ஓகேவா.